ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் எல்லாத்தையும் வெறுத்து போய் அவங்க கோயிலில் போய் உட்காந்துருக்கவும் அப்போ அவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி வராங்க. என்ன ரகு, உன் வீட்டில் உள்ள அவ்வளோருமே உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க போலுக்கு, கடைசியில் நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்திருக்கிறியா என்ன? நீ எங்கே போனாலும் சரிதான், நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு உனக்கு நிம்மதியே கிடைக்காது. பாத்தியா, உன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே உன்னை இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்தி நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. உனக்கு ஆக மொத்தத்தில் உனக்கு வீட்லேயே மரியாதை கிடையாது, உனக்கு இந்த ஊர்லேயே மரியாதை கிடையாது. உன்னுடைய உயிர் எல்லாமே என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பியே, இப்போ அந்த பொண்ணு கூட உன் கூட கிடையாது, அவள் தன்னுடைய புருஷன் கூடயே போயிட்டா. ஆக மொத்தத்தில் இப்போ உனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துக்கு மாயா வந்துருந்தாங்க. மாயா வந்ததுமே உடனே புவனேஸ்வரி போட்டு திட்ட ஆரம்பிக்கவும் ரகுராம் அப்படியே சோகத்தோடையே ஒரு வீட்டுக்கு கிளம்பியிருந்தாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் எங்கள் பெரியப்பா பழையபடியே நிலைமைக்கு கொண்டுட்டு வரனா இல்லைன்னு பாரு. அப்படிங்கும்போது என்ன கனவு கண்டுட்டு இருக்கிறியா என்ன? நீ என்ன சொன்னாலும் சரிதான், உங்கள் பெரியப்பாவோட நிலைமை அதோ கதி தான் பாரு, இன்னும் இதுக்கு மேலே என்னெல்லாம் நடக்க போகுது பாரு, இதோட முடிய போகிறது கிடையாது, ஒன்று தானே இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். அடுத்து பார்த்தோம்னா மாயா வீட்டுக்கு வராங்க. அப்போ ரகுராம் சோகத்தோடு அங்கே இருக்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க சாப்பிட வாங்க. அப்படிங்கும்போது ரகுராம் யாருக்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக அவங்க ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒருத்தர் வராங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா தனா போட்டியில் ஜெயிச்சனால அவங்களுக்கு பாராட்டு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூப்பிடவும் சரி நாங்கள் வந்துருந்தோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த அந்த விஷயத்த ஜானகி ரகுராம் கிட்ட சொல்றாங்க. ஆனாலும் ரகுராம் எந்தவித சந்தோஷமும் இல்லாம அவர் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஜானகி மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தனாவுக்கு இப்படி பாராட்டு விழா நடத்த போறதா உங்க பெரியப்பா கிட்ட சொன்னேன். ஆனா அவர் எந்த சந்தோஷமும் இல்லாம அவர் எதுவுமே வெளிக்காட்டிக்காம அமைதியா இருக்கிறாரு. பார்த்தாலே எனக்கு என்னமோ பயமாவே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க அதெல்லாம் நினைச்சு பெரியப்பா நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்படிங்கவும் இல்ல, அவர் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட கூட இல்லை, எனக்கு என்னமோ பயமா இருக்குது. தனா என்ன இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாலோ, அவ கதிரோட பேர்க்க கூடாது. அப்படிங்கும்போது என்ன பெரியமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? கதிரை கழுத்தை பிடிச்சு பெரியப்பா தள்ளும் போது தனா கதிர் கூட போறது தானே நியாயம். என்ன இருந்தாலும் சரிதான், கதிர் தனாவுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் அதை புரிஞ்சுக்கிட்ட தானா இப்போ கதிரோட போனது தான் கரெக்டு. ஆனால் பெரியப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல, அதனால தான் அவர் இப்படி கோவத்தோடு இருக்கிறாரு. அவருக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவர் இப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பேசாமல் நான் எல்லா உண்மையும் நான் உங்கள் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டுமான்னு கேட்கும்போது என்ன பெரியமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவரோட நிலைமை உங்களுக்கு தெரியும்ல, அதனால சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவரால் தாங்கிக்க முடியாது. அப்படிங்கவும் எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது உங்கள் பெரியப்பாவை நினச்சா அப்படின்னு அவங்க ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சீனுவோட அதாவது துணி குடோன் எல்லாமே நெருப்பு பிடிச்சி எரியுது. அதுக்கு காரணம் புவனேஸ்வரியா தான் இருக்கிறாங்க. அவங்க தான் ஒரு ஆளை வச்சு திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ சீனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 50 லட்ச ரூபா பணம் அவங்க கொடுக்கணும் போலுக்கு, அதனால 50 லட்ச ரூபா பணத்துக்கு இப்போ என்ன பண்ணது தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லா பக்கமும் கடன் கட்டிட்டு இருக்கவும் எல்லாருமே வில்லன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எங்க அப்பா கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா பணம் வாங்கி தரேன், நீ கடன் அடைச்சிரு, எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காத, இவ்வளோ ஒரு பெரிய தொகை யாரும் தரமாட்டாங்க. அப்படிங்கவும் உடனே சீனு சொல்றாங்க, இதுதான் இது வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டு என்னை கேவலப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கிறியா என்ன? ஏற்கனவே என்னை அசிங்கப்படுத்தினது பத்தாரா, இப்போ 50 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து அதையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா? நீயும் தேவை கிடையாது, உன்னுடைய யோசனையும் தேவையில்ல, உன் பணமும் தேவை கிடையாது, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு பணத்துக்காக ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பத்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சீனு பண்ண போற? ஏற்கனவே 45 லட்ச ரூபா அவளுக்கு கொடுக்கணும்னு வேற நீ இருந்துட்டு இருந்த, இப்போ என்னன்னா 50 லட்ச ரூபா பணம் வேற உனக்கு தேவைப்படுது, என்ன பண்றதுக்கு? இந்த மாதிரிக்கு குடன் நெருப்பு பிடிச்சு எரின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சாரு சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, உனக்கு நான் அந்த 50 லட்ச ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்படிங்கும் போது இது கிட்டதுமே சீனு அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை சாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்ன சின்னு இந்த மாதிரிக்கு நேரத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கிற? 50 லட்ச ரூபா பணத்தை இப்போ உடனே நீ அடைச்சி ஆகணும்ல, அவ்வளோ ரூபா பணத்துக்கு இப்போ நீ எங்கே போக போகிற? அதனால சாரு பணம் தருவான்னு சொல்லியிருக்காளா, அதை வாங்கி நீ கடன் அடைச்சிடு, அதுக்கப்புறமா நம்ம சாருக்கு கொடுத்துக்கிடலாம். அப்படிங்கவும் ஆனாலும் சீனுக்கு மனசு இல்லாமல் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் மாயா பார்த்துட்டு இருக்கவும் உடனே மாயா பார்க்கறத பார்த்துட்டு சீனுவும் சாருக்கிட்ட சரி நீ 50 லட்ச ரூபா பணம் கொடு, நான் வாங்கிக்கிடுது அப்படின்றதாங்க. இதை பார்த்துக்கிட்டு சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் உடனே பத்மா மாயா கிட்ட சொல்றாங்க, என்னடி இப்போ என்ன பண்ண போற? பாத்தியா, சாரு இப்போ 50 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க போறா, என்னமோ அன்னைக்கு 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்ததுக்கு அந்த மாதிரிக்கு பேசிட்டு இருந்த, இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் கூடி சீக்கிரத்தில் இந்த 40 லட்ச ரூபா பணத்தையும் நான் ரெடி பண்ணி தந்துட்டு அது மட்டும் இல்லாமல் உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளித்தள்ளுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து கதிரும் தனாவும் வந்து அந்த கேஸ் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்களா, அவங்க வீட்டில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது அவங்கள அந்த வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி முடிவெடுக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அந்த கேஸ் ஓனருக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் வீட்டில் வந்து கதிரும் தனாவும் வந்து இருக்கிறாங்களா, அவங்க 2 பேருமே நீங்கள் வந்து வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக நான் வீட்டை விட்டு அனுப்பிவிடணும், அவனே வந்து பாவம் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதனால தான் நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஒரு ரூம் இருக்குது, அதை நான் கொடுத்துருக்குறேன். இதில் நான் எதுக்காக அவங்கள போக சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து ரொம்பவே நல்ல பையன், நீங்கள் யார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் நான் தாரேன், ஆனால் அந்த கதிரும் தானாவே வீட்டை விட்டே அனுப்பிவிடணும் அப்படிங்கும்போது, எங்கள் பாருங்கள் உங்கள் பணத்துக்குலாம் நான் ஆசைப்பட மாட்டேன், அதனால ஒழுங்கு மரியாதை ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கேஸ்காரங்க சொல்லவும், அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அவங்கள காலி பண்ண சொன்னேன்னா உன்னுடைய உயிருக்கு வந்து நல்லபடியாக நீ இருப்ப, அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி மேடம், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, நான் அவங்களை இப்போமே வீட்டை விட்டு அனுப்பி விடுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அவங்க சிலிண்டர்லாம் போட்டுட்டு அவங்க வராங்க. அப்போ வந்து கதிரை கூப்பிடுறாங்க, இங்கே பாரு கதிர், தயவு செய்து நீ வீட்டை விட்டு காலி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க திடீர்னு, அதுவும் நான் தனாவை அழைச்சிட்டு நான் எங்கே போகிறதுக்கு அப்படிங்கும்போது, இல்லை கதிர் நீ வந்து தயவு செய்து நான் சொல்கிற கேளு, வீட்டை விட்டு காலி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் வந்து சோகத்தோடு வீட்டுக்கு வருவோம். இப்போ தனா வந்து என்னாச்சு கதிர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை அந்த ஓனர் வந்து நம்மளை வந்து வீட்டை விட்டே காலி பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அங்கே மாயா வராங்க. மாயாவை பார்த்ததுமே தனாவும் கதிரும் வந்து, என்ன மாயா வா, என்ன விஷயமா வந்திருக்குற அப்படின்னு கேட்கவும், உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, தனா நீ போட்டியில் ஜெயிச்சதுக்காக உனக்கு வந்து பாராட்டு விழா நடத்த போகிறாங்க அப்படின்னு மாயா வந்து சந்தோஷத்தோடு வந்து சொல்லவும், இதை கிட்டதுமே கதிர் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. ஆனால் தனா முகத்தில் சிரிப்பே இல்லாமல் இருக்கிறாங்க. என்னாச்சு தனா அப்படிங்கும்போது, எனக்கு அந்த பாராட்டு விழாவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. நான் போட்டியில் ஜெயிச்சோம்னா கதிர் வந்து அப்பா வந்து எனக்கு கூட சேர்த்து வைப்பாருன்னு சொல்லி தான் நான் போட்டியிலே ஜெயிச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுது, அதனால எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் தேவை கிடையாது, நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமா, இப்போ இந்த வீட்டை விட்டு எங்களை போக சொல்லிட்டாங்க, இப்போ நாங்கள் எங்கே போகிறதுக்கு தெரியல அப்படின்னு தனா சொல்லவும், இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லன்னு கேட்கும்போது அப்போ கதிர் சொல்றாங்க, ஆமா அந்த ஓனர் வந்து என்ன அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும், உடனே மாயா புரிஞ்சுக்கிட்டுதாங்க இது எல்லாமே வந்து அந்த புவனேஸ்வரி போட்ட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு வந்து தெரியுது. அடுத்துதான் வந்து தனாவும் கதிரும் எங்கே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.